1985 ஒரு சின்ன பையன் மாத சம்பளம் வெறும் 400 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்றான். அவனோட வேலை கால்குலேட்டர், ரேடியோ இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறது தான் அவனோட வேலை. பெருசாக ஒரு டிகிரி கிடையாது, பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் கிடையாது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுமே அவனுக்கு கிடையாது. ஆனால் 30 வருஷத்துக்கு அப்புறம் அவனோட கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டிங்கில் லிஸ்ட் ஆகுது. அந்த 400 ரூபா சேலரியில் ஸ்டார்ட் பண்ண ஜர்னி இந்தியாவோட வெல் நோன் சைபர் செக்யூரிட்டி கம்பெனிஸில் ஒன்றா எப்படி க்ரியேட் பண்ணுச்சு. இது கைலாஷ் கட்டரோட ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில் இருக்கிற லெசன் உங்கள் லைஃபையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கைலாஷ் கட்டர் அவர் மகாராஷ்டிராவில் ஒரு ஆவரேஜான ஒரு குடும்பத்தில் ஒரு பேக்ரவுண்டில் அவர் பிறக்கிறாரு. ஸ்டடீஸில் அவருக்கு அவ்வளோக்கா ஈடுபாடு கிடையாது. மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோட முடித்ததுக்கப்புறம் ஃபேமிலி இன்கம்மை சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி ஒர்க்குக்கு போகணுன்னு அவருக்கு ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை வருது. அப்போது புனேயில் இருக்க ஒரு ரேடியோ இல்லைன்னா ரேடியோ கால்குலேட்டர் ரிப்பேர் பண்ணுற ஷாப்பில் அவருக்கு ஒரு வேலை கிடைக்கிது. அதுக்கான சம்பளம் 400 ரூபா. இமேஜின் பண்ணுங்கள், இன்றைக்கி நமக்கு 400 ரூபாய்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் கூட அவருக்கு அது வெறும் ஜஸ்ட் சேலரி இல்லை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏதோ ஒன்று கற்றுக்கலாம், நம்ம ஃபேமிலிக்கு எப்படியோ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இதுக்கு நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் அவர் ரிப்பேர் ஒர்க்கு வெறும் ஜாப் மாதிரி பார்க்கல, இதை நான் கற்றுக்கணும் அப்படிங்கிற அவரோட இன்ட்ரெஸ்ட்டோட அவர் அதை பண்ண ஆரம்பிக்கிறாரு. கால்குலேட்டர் ரிப்பேர் பண்ண கற்றுக்கிறாரு, ரேடியோவை ரிப்பேர் பண்ண கற்றுக்கிறாரு. டெக்னாலஜி பற்றி அவர் கொஞ்சமாக டெவலப் ஆகுது க்யூரியாசிட்டி. அந்த க்யூரியாசிட்டி தான் லேட்டராக பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தாக மாறுச்சு. அவரோட ஃபர்ஸ்ட் டர்னிங் பாயிண்ட். அவருக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ரியலைசேஷன் வந்துச்சு. நான் எப்போயுமே வேறு ஒருத்தருக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா? ஸோ அப்படின்னு நினச்சி அவங்க சேலரியை சேவ் பண்ண ஆரம்பித்தார். 1991 அவரோட சேவிங்ஸை யூஸ் பண்ணி சொந்தமாக ஒரு ரிப்பேர் ஷாப்பையும் வைக்கிறாரு. இப்போது அந்த ரிப்பேர் ஷாப் வச்சது தான் அவரோட ஃபர்ஸ்ட் பிக் ஸ்டெப். என்ன தான் சின்னதாகவே இருந்தாலும் அவர் அதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை எடுத்திருக்காரு. ஸோ அவர் கற்றுக்கிட்ட விஷயம் அதை வச்சு அவரை அதை பிஸ்னஸாக மாற்றிருக்காரு. ஆனால் அவரோட ஸ்டோரி இங்கே முடியலை. ஆக்சுவலி இங்கே தான் இந்த ரியல் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா, அப்போ அவருக்கு இந்த கம்ப்யூட்டரில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி வருது. அப்போ தான் இந்தியாவில் கம்ப்யூட்டர்ஸ் ஸ்லோவாக கொஞ்சமாக பாப்புலராக ஆரம்பிக்குது. கைலாஷும் டெக்னாலஜி சைட் மூவ் ஆகுறாரு. வெறும் ஒரு ரேடியோ இல்லை கால்குலேட்டர் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்த அவர் கம்ப்யூட்டரையும் ரிப்பேர் பண்ண ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜில் கஸ்டமர் ப்ராப்ளம் சால்வ் பண்ண அவரோட ஷாப்புக்கு ரெகுலராக வர ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனால் ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது என்னென்னா, கம்ப்யூட்டர் ஸ்லோவாகுது, ஃபைல் டேமேஜ் ஆகுது, சிஸ்டம் ஒர்க் ஆகலை. அதுக்கான ரீசன் வைரஸ். இந்த மாதிரி வைரஸ் வரும்போது அந்த வைரஸ் அந்த ஒரு ப்ராப்ளமை அவர் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துக்கிட்டாரு. இப்போ இமேஜின் பண்ணுங்களேன், ஒரு நார்மல் ரிப்பேர் ஷாப் ஓனருக்கு வைரஸ்னால் என்ன, சிஸ்டம் க்ளீன் பண்ணிடலான்னு திங்க் பண்ணியிருப்பார். பட் ஆனால் கைலாஷ் அப்படி கிடையாது. அவர் ப்ராப்ளமை வேறு ஒரு ஆங்கிளில் பார்க்குறாரு. அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த ப்ராப்ளம் எல்லா கம்ப்யூட்டர்லேயும் இருக்குது, அடிக்கடி ரிப்பீட்டடாக வருது. ஸோ எல்லா கஸ்டமருமே ஒவ்வொரு டைமுமே வந்து இந்த சேம் ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதை பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி மாற்றுறாரு அப்படின்னா, நம்ம ஏன் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி வர்றதுக்கு பதிலாக அந்த வைரஸ் வராமல் நம்ம ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அவர் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இந்த ப்ராப்ளமை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த கொஸ்டின் தான் ஒரு சின்ன ரிப்பேர் ஷாப்பை சாஃப்ட்வேர் கம்பெனியாக மாற்ற போகிற அந்த ஒரு கொஸ்டின். ஒரு சில டைம் நம்ம லைஃப்பில் ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்தால் போதும், நம்ம லைஃப்பில் எப்படியோ முன்னேறி வந்துடலாம். இப்போ தான் இந்த சஞ்சய் கட்கர் அப்படிங்கிற அவரோட தம்பி இதில் உள்ளே வராரு. கைலாஷ்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. என்னென்னா, அவரோட யங்கர் பிரதர் சஞ்சய் கட்கர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்
அதனால பிசினஸ் சைட்ல If we இவர் வந்து scale this ப்ராப்ளம் algorithm, ஐடென்டிஃபை பண்ணாரு. Vihalalin, சஞ்சய் we can definitely disrupt the whole market. Yeah. டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் ஸ்ட்ரென்த்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு பர்சன் சொல்யூஷனை பில்ட் பண்ணாங்க. இதுதான் ஒரு பவர்ஃபுல் கம்பைனேஷன் அப்படின்னு சொல்றோம். கைலாஸ் வந்து பிஸ்னஸும் கஸ்டமர் ப்ராப்ளமையும் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டையும் பார்க்குறாரு. அண்ட் இவென்ச்சுவலி அதுக்கு பேர் தான் குவிக் ஹீல் அப்படிங்கிறது. இது வந்து இதோட கம்பெனி 1995 ரூபா அதோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அவங்க ஃபர்ஸ்ட் ஆன்டி வைரஸ் ப்ராடக்ட் டெவலப் பண்ணாங்க. Perfect. Here is your install disk. Awesome. அதை வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லுது. திங்க் அபவுட் தட். ஆரம்பிச்ச ஒரு மனுஷன் இன்னொரு சைடு 700 ரூபாய்க்கு ஒரு வெறும் சும்மா ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா ஒரு சில டைம் பெருசா ஆரம்பிக்காது, சின்னதாகவும் ஆரம்பிக்கும். ஒரு யூஸ்ஃபுல்லான சொல்யூஷனை நம்ம காட்டி கொடுப்பாங்க. இப்போ இந்த இதுதான் சொல்லலாம். என்னன்னா அவரோட பிஸ்னஸில் ஒரு பெரிய கிடையாது, அந்த பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ணுறது. கைலாசம் கிராஜுவலி சைபர் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் சைட்க்கு பிகாஸ் ஆல்ரெடி ஒர்க்கிங் பிஸ்னஸ்ன்னு விட்டுட்டு நியூ இல்லை. ஆனால் அவங்க வந்து அதுதான் பார்த்தாங்க. என்னன்னா த வேர்ல்ட் வாஸ் கோயிங், கம்ப்யூட்டர் இன்க்ரீஸ் ஆகும், கம்ப்யூட்டர் வைரஸும் இன்க்ரீஸ் ஆகும், ஸோ செக்யூரிட்டிக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அவங்களோட தாட்டை பிலீவ் பண்ணாங்க. அந்த ஃப்யூச்சர் அவங்க இயர்லி முன்னாடியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. இப்போ வந்து அந்த ஒரு சின்ன ரிப்பேர் ஷாப் ஒரு பெரிய குவிக் ஹீல் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாக உருவாச்சு. இந்த 1995 கார்ப்பரேட் இன்ப்ராட்டட் ஆச்சு. இப்போ வந்து லேட்டராக அவங்களோட பிஸ்னஸ் வந்து இந்த குவிக் ஹீல் பிராண்டாக உருவாச்சு. கைலாஸ் ஒரு சின்ன ரிப்பேர் ஸ்டேஷனில் ஸ்டார்ட் பண்ண ஜர்னி ஸோ ஸ்லோவாக சைபர் செக்யூரிட்டி பிஸ்னஸாக க்ரோ ஆச்சு. அண்ட் த இன்ட்ரெஸ்ட் ட்ரெடிஷ்னல் சக்ஸஸ் ஸ்டோரி கிடையாது, ஆனால் அவருக்கு ஒரு ஸ்கில் இருந்துச்சு, அப்சர்வ். தான் நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோலேயும் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அந்த 48 லாஸ் ஆஃப் புக் பற்றி. நீங்கள் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக அப்சர்வ் பண்ணுங்க. நான் அப்சர்வ் எல்லா ப்ராப்ளமையும் பார்த்தாங்க. கைலாஸ் மட்டும் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தாரு. ஆனால் பட் இவர் வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தனால இப்போ இவர் வந்து ஒரு பெரிய பிக்கஸ்ட் கம்பெனியோட ஃபவுண்டராக 16 ஒரு மிகப்பெரிய ஒரு மொமெண்ட் ஒன்று நடக்குது அவங்களுக்கு. அந்த இயர்ஸ் ஆஃப் பில்டிங் ரொம்ப வருஷம் கட்டி வளர்த்த அந்த கம்பெனிக்கு அப்புறம் 2016 குவிக் ஹீல் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் லிஸ்ட் ஆகுது. குவிக் ஹீல் வந்து அதில் டிஸ்கிரைப் பண்ணும்போது company to hit capital markets in 2006. ஒரு காலகட்டத்தில் வெறும் 400 ரூபா பிஸ்னஸ் கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணுறாரு, வைரஸ் ப்ராப்ளம் ஃபைனலி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிற அளவுக்கு. அண்ட் ஜஸ்ட் திங்க் அபவுட் த ஜர்னி. பட் சக்ஸஸ்க்கு என்ன இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஓகே குவிக் இருந்து அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது ஸ்டோரி ஒரு பிக்கஸ்ட் லெசன் ஆப்பர்ச்சுனிட்டியாக நமக்கு கிடைக்கும். பட் சம்டைம்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கம்ப்யூட்டர் வைரஸ் ப்ராப்ளம் பண்ணுறதுன்னு மட்டும் கேட்கல, சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் த திங்கிங் அந்த மாறிடுச்சு. லெசன் ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னா, எப்போ
பண்ணாதீங்க. 400 ரூபா சேலரியா இருந்தாலுமே சரி, நீங்க ஸ்டார்ட் பண்ற பிசினஸாவே இருந்தாலும் சின்ன ஸ்டார்ட் பண்ணாம அத வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா லைஃப்ல வந்து நமக்கு தெரியாது. நமக்கு சின்னதா ஸ்டார்ட் பண்ணா சின்ன ஃபியூச்சர் தான் நமக்கு இருக்கும்னு கிடையாது. நம்ம இருக்கலாம், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், பிசினஸ் பண்ணலாம். ப்ராப்ளம் இல்ல. கொஸ்டின் நீங்க அதுல இருந்து என்னென்ன டெவலப் பண்றீங்க அப்படிங்கிறது தான். அடுத்த லெசன் என்னன்னா, ப்ராப்ளம் நீங்க எப்பயுமே ஒரு சக்சஸ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அத வந்து பண்ணி ரெக்டிஃபை பண்ணி அத வந்து பெட்டரா கொடுக்கும்போது வந்து வேல்யூ இன்னும் ஆட் ஆகும். மூணாவது லெசன் நமக்கு வந்து எப்பயுமே எதுவும் இப்போ வந்து கைலாஸ் வந்து டெக்னாலஜில மட்டும் எக்ஸ்பர்ட் இருந்துச்சு. ஸோ கைலாஸ் பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, சஞ்சய்க்கு டெக்னாலஜி சைடில் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. ஸோ டூகெதர் பெருசாக ஒன்று பண்ணாங்க. இப்போ வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து தனியாக பண்ணுறதை விட வந்து இன்னும் சக்ஸஸ்க்கான வாய்ப்பு வந்து அதிகமாக கொடுக்கும். 1985 வெறும் 400 ரூபா சேலரி. அடுத்த வருஷமே 1990 அடுத்து வந்து அந்த ரிப்பேர் ஷாப் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஷாப்பா 1995ல அவங்களோட நெக்ஸ்ட் 2016ல ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்டிங்கும் ஆகுது. பட் குயிக் ஹீல் இல்லை. இட்ஸ் பார்த்தார். அதர்ஸ் அது எல்லாருமே ஸ்டக் ஆனாங்க அந்த ப்ராப்ளமை பார்த்து. இவர் பண்ண ட்ரை பண்ணாரு. ஒரு ப்ராப்ளமோட டிஸ்கைஸ்ல தான் வரும். லைஃப் உங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அதை பார்த்து ஓடாதீங்க. இருக்குன்னு ஆப்பர்ச்சுனிட்டியை பாருங்க. எப்பயுமே ஒரே இப்போ வந்து ஒய் மீ நான் ஏன் அப்போ கேளுங்க, ஒய் நாட் மீ. அந்த ப்ராப்ளம் தான் உங்களோட நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம். ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட நான் உங்களை எக்ஸ்ட்ராடினரி சக்ஸஸாக எப்படி ஆகணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இல்லை இன்னும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல் என்னென்ன டெசிஷன் எடுத்திருக்காங்க, அவங்களோட அன்சக்ஸ்